ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். திரும்பவும் ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் இப்போ தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், காலையில் உங்களுக்கு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி இருக்கும். அந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ராணிப்பேட்டைக்கு. இப்போ தொடர்ந்து வந்து பாருங்கள், இப்போவும் மாலை வந்து 6 மணி. இப்போவும் கரெக்டாக வந்து சிவகங்கைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தகவல் அடிப்படையில் உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து ஒரு குட் நியூஸ் தான் இது. ஆனால் பாருங்கள், அது ராணிப்பேட்டையில் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு கேட்டு உங்களுக்கு வீடியோ போடணுன்னு பார்த்துருந்தேன். அதே சமயத்தில் எல்லாமே விசாரிச்சிட்டேன். பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தா ரொம்ப வேக்கன்சியில் அதிகமாக இல்லை. 38 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து 32 தான். ஆனால் வேக்கன்சி வந்து உங்களுக்கு விட்டது வந்து மொத்த ஜாப் வந்து 38. ஸோ வந்து ஒரு 6 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் பாருங்கள், நிறைய பேர் சொன்னாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, லேட் ஆகும் அப்படின்ற சமயத்தில் டிஆர்பி தகவல் உங்களுக்கு அப்டேட்டு, அப்புறம் வந்து மினிஸ்டர் தகவல், இந்த மாதிரி ஏகப்பட்ட தகவல் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை தொடர்ந்து வந்து டிஆர்பி தகவல் அடிப்படையிலையும் தென்காசி மாவட்டத்தில் லாஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து ஜூன் 30, ஜூன் எண்டு அந்த மாதிரி சொன்னாங்களே தவிர எந்த டேட்டு, எந்த மந்த்து அப்படி, அதாவது எந்த டைம் அந்த மாதிரிலாம் சொன்னது இல்லை இது வரைக்கும். ஸோ அதனால் டிஆர்பி தகவல் வந்து உங்களுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். சரி, அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. காலையில் கூட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எந்த மந்த், அதாவது நெக்ஸ்ட்டு வந்து எந்த மாவட்டம் ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் தொடர்ந்து வெப்சைட்டை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ சிவகங்கை விட்டுருக்காங்க. ஸோ அது அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்தது மாவட்டத்தை வந்து எதிர்பார்த்துட்டே இருங்க. சரி, வாங்க, யார் செலக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எத்தனை வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு 10, 20, 10, 30, கிட்டத்தட்ட 54 வேக்கன்சி கிட்டே இருக்குது இதில். ஸோ வந்து இதில் நோட்டிஃபிகேஷன் விட்டு வேக்கன்சி எத்தனை, அதாவது இப்போ பப்ளிஷ் பண்ணிருக்க வேக்கன்சி எத்தனைன்னு தெரியல. ஸோ அதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுலேயும் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட 2-3 மாவட்டங்களில் வந்து இங்கிலீஷ் பண்ணி தான் விட்டுருக்காங்க. ஸோ இது அதுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இது. ஏன்னா வந்து ஜாப்பில் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா போனாலுமே வந்து நல்லது தானே அவங்களுக்கு. அப்படி அதன் அடிப்படையில் வந்து ஸோ வந்து ஜாப் போகிறவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்து ஜாப் கிடைக்காதவங்க வருத்தப்பட வேண்டாம், நெக்ஸ்ட் நல்ல ஜாப்பாக பார்த்து போகலாம். சரி, வாங்க. இப்போ வந்து தென்காசி மாவட்டத்தில் வந்து இப்போ நமக்கு வந்து ஆடியோ அப்டேட் கேட்டதில் வந்து உங்களுக்கு வந்து சென்னையில் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, அதனால் லேட்டாகும்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், இப்போ தென்காசி மாவட்டத்தில் வந்து ஆஃபீஸில் கிடச்ச அப்டேட் வந்து ஜூன் 15 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நாளைக்கு வந்து வேலூர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நாளை மறுநாள் வந்து தூத்துக்குடி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து என்கிட்ட கேட்குறாங்க, அப்புறம் எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ அப்படின்ட்டு. ஸோ ராமநாடு, திருச்சி, மதுரை, அப்புறம் வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த மாவட்டங்கள்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். அது மாதிரி தென் மாவட்டங்கள் வந்து வரவே இல்லை. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரி மாவட்டங்களும் எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். கண்டிப்பாக வெப்சைட் செக் பண்ணிருங்க, கண்டிப்பாக வந்துடும். ஸோ வந்து எதுவுமே நினைக்க வேண்டாம், கவலைப்படாதீங்க. வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன மாவட்டம் வரும், பப்ளிஷ் பண்ணுவாங்க, என்னென்ன அப்டேட் கிடைக்கும், அதன் அடிப்படையில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் மெயிலில் வந்து எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களாம் தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன மாவட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் பாருங்கள், ராணிப்பேட்டைக்கு காலையில் ஒரு 6 மணி அளவில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு டைம் வந்து முக்கியம் கிடையாது. ஏன்னா ஆன்லைன் ப்ராசஸ்னால உங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு விடலாம், 1 மணிக்கு விடலாம். ஸோ மார்னிங் காலை 6 மணிக்கு விட்டுருக்காங்க. போன தடவை பாருங்கள், திருப்பூரில் உங்களுக்கு காலையில் மார்னிங் 7 மணி சம்திங்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ பாருங்கள், அதனால் வந்து ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது. என்னென்ன மாவட்டம் வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு முன்னாலே தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிவகங்கை மாவட்டம் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா காலையில் விட்டுருக்காங்க, இப்போ ஈவினிங் விட்டுருக்காங்க. நைட் எதிர்பார்க்கலாம், மறுநாள் காலையில் எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு எத்தனை வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.